ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஓகேவா? ஸோ நம்ம இது எப்படி சொல்கிறது, நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி கார் வச்சுருப்போம், எல்லாமே வச்சுருப்போம். ஸோ நான் இவ்வளோ ரூபாய்க்கு கார் வச்சுருக்கோம். சில பேர் ரொம்ப வருஷம் கழித்து செகண்டில் கூட கார் வச்சுருப்பான். அது அவனுக்கு பொக்கிஷம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரீம்ஸில் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் டேக்ஸ் கட்டி தான் வாங்குகிறோம், எல்லாம் தான் பண்ணுறோம், ஓகேவா? நம்ம ரோட்டில் போகிறதுக்கு தான் டேக்ஸ், அந்த காரில் நம்ம ஏறி போகிறதுக்கு தான் டேக்ஸ் பே பண்ணுறோமே தவிர அங்கே இருக்கிற எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, நம்ம அதுக்கு டேமேஜ் பண்ணுறதுக்கு, அதை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நம்ம எதுக்குமே டேக்ஸ் கட்ட கிடையாது இல்லையா? ஸோ இது எல்லா கார் வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, அது நீங்கள் குடியிருக்கிற வீதியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் காமனான எங்கே வேணாலும் போகலாம், ஓகேவா? நீங்கள் எந்த ஏரியாவுக்கு வேணாலும் போகலாம். அங்கே வந்து உங்கள் காருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, உங்கள் கார் ஸ்க்ராட்ச் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வளர்ந்துருக்கிற செடியோ நீங்கள் அதை வெட்டுறதுக்கோ உங்களுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கொடுக்க கிடையாது, ஓகேவா? நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ரோட்டில் தான் செடி வச்சுருக்கீங்க, நீங்கள் ரோட்டில் செடி வைக்காமல் எங்கே வைப்பாங்க? எங்களுக்கு தெரியல, ஓகேவா? ஸோ இது வந்து இன்றைக்கி இப்போது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஸோ அதை வந்து என்னால் அதை நான் கன்வே பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அதை வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட முடியல. பட் நான் இது எல்லாத்துக்குமே நான் இதை ஒரு காமனாக சொல்கிறேன், ஓகேவா? நம்மளாம் ரோட்டில் போகிறதுக்கு தான் கார் வாங்கியிருக்கோமே தவிர அந்த ரோட்டில் போகிறதுக்கு தான் நம்ம டேக்ஸ் கட்டிகிட்ருக்கோம். எல்லார் வீட்லேயும் உங்கள் கார் ஸ்க்ராட்ச் ஆகிடும், அதுக்கு ஆகிடும், இதாகிடும்னு அதை டேமேஜ் பண்ணுறதுக்கு அந்த வளர்ந்த செடி, அது ஒருத்தரோட எமோஷனுங்க. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எமோஷன் தான். கார் வாங்கணும், அதில் போகணும், வைக்கணுங்கிறது அவங்க எமோஷன், அவங்களோட இது தான், ஓகேவா? நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் ஆனால் அது நம்ம காரு போகிறத விட அந்த செடி இன்றைக்கி வளர்ந்து நிற்கிது இல்லையா? அந்த செடி வளர்ந்து நிற்கிது. அதை வந்து வெட்டுறதுக்கு யார் நம்மளுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? அதை உடச்சி போடுறதுக்கு அது யார் நம்மளுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? கார் ஸ்க்ராட்ச் ஆகுதுன்னா நம்ம வாங்கிக்கலாம். நாளைக்கு நம்ம ஃப்யூச்சர் குழந்தைங்களுக்கு பொருளை விட நம்மளுக்கு எது இருந்தால் உயிரோட வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க, சரியா? இன்றைக்கி தெரிந்து தெளிவோம்ல, இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்களாக இப்போ நான் இப்போ ஒரு சடனாக ஒரு விஷயம் நான் பார்த்ததை நான் சொல்கிறேன், ஓகேவா? அப்போது இந்த மாதிரி ஒரு சில பேர் ரோட்டில் போகும்போது யாரையாவது இடித்து போடு, நான் கார் தான் முக்கியம், ஏதோ சடன்லி வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த கார் போகணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ஆளுங்களை தாண்டி தான் போய் ஆகணும் அப்படின்னா இவங்க அதில் மேலே ஏறி போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? மனுஷங்களை விட கார் முக்கியம்னு நினைக்கிறவங்க, அப்போது இதில் என்ன மீனிங் இருக்குது? பொருள் எல்லோரும் தாங்க சம்பாரித்து வாங்குறாங்க. இன்றைக்கி ஒருத்தனுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கணும், இன்றைக்கி நான் சம்பாரித்து ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா அது ஒருத்தனுக்கு ஒரு இதுதான். அதே ட்ரெஸ்ஸில் நம்மளுக்கு ஒரு காஃபியோ இல்லை ஒரு சாப்பாடோ கொட்டிடுச்சுன்னா அதை நம்ம தொடச்சிக்கிறது இல்லையா, நம்ம இது பண்ணிக்கிறது இல்லையா? எக்ஸ்பென்சிவ் தாங்க. ஒரு கார் ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு இதுதான். ஆனால் அந்த செடி இன்றைக்கி வளர்ந்து நிற்கிது, அது ஒன்றும் புறம்போக்கு இடமோ இல்லை எதுவுமோ கிடையாது. அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி மரம் வளர்த்து செடி வளர்த்தணுங்கிறது தான் ஒரு இதுவே. அது வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடும், எல்லாமே ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஒரு செடி வளர்த்தக்கூடாது, அது இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வருது, அது ஸ்க்ராட்ச் ஆகும் அப்படின்னா என்ன ஒரு அர்த்தம்னு எனக்கும் தெரியல மக்களே, ஓகேவா? நான் இந்த இதில் நான் ஸ்ட்ரீமில் இது உங்களுக்கு அப்லோட் போடுறதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் ஒரு விதமான எமோஷன் இருக்குது, நான் அதை தப்பு சொல்ல கிடையாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அந்த செடியை உடச்சிட்டிங்க, அதே செடியை இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து நான் கேட்குறாங்க, நான் எல்லா பக்கமும் செடியை உடச்சிட்டு தான் போகிறேன் அப்படின்னா எல்லாருமே அதை ஒத்துப்பாங்களா? எல்லாருமே அதை ஒத்துப்பாங்களா? நீங்கள் செடியை உடைங்க, உங்கள் காருக்காக உடைங்க, 25 lakhs காருக்காக உடச்சிருங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சில பேர்த்துக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஆப்ரேஷன் 25 லட்சம் நான் கட்டினா தான் உங்கள் ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னா எனக்கு காரை விட எனக்கு அந்த உயிர் முக்கியம் இல்லை அப்படின்னா அதுதான் அர்த்தமாக இருக்குது. அப்போ நாளைக்கு அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு கார் தான் முக்கியம், நான் அது காருக்குள்ளே ஏற்ற மாட்டேன் அவங்கள அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம். ஸோ அந்த பொண்ணு பேசுகிறாங்க, அது என்ன பணம் காக்கிற மரமா?
ஓ, பணம் காய்க்கிற அதுலேயும் பணம் காய்ச்சாதான் அந்த செடியை வச்சு வைப்பாங்க போல். ம். இன்னைக்கு பணத்துக்கு பொருளுகளுக்கு தான் முக்கியத்துவமாக இருக்கே தவிர மனிதனையும் கொஞ்சம் கூட கிடையாது. அந்த செடியும் ஒரு உயிர் தான் அப்படிங்கிறது ஒரு கிடையவே கிடையாமல் போயிட்டுருக்கு. ஸோ தயவு செஞ்சு மக்களே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சமாவது யோசிங்க. இந்த பொருள் இன்னைக்கு போச்சுன்னா வாங்கிடலாம். இன்னைக்கு இந்த ஒரு செடியை நீ வளர்த்துற அப்படின்னா இந்த செடி நாளைக்கு வளர்ந்தாதான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நீ ஒரு ஆக்சிஜன் நம்ம இவ்வளோ சர்வசாதாரணமாக மூச்சு இழுத்து விடுறோம். ஓகேவா? நம்ம இது எல்லாருமே படிச்சிருக்கோம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம உடம்புல இருந்து வெளியே போகிற என்ன சொல்கிறது, ஒரு விஷமான வாயுவை கூட அந்த செடி நம்ம அதை வாங்கிட்டு நம்மளுக்கு சுத்தமான காற்று கொடுக்குது. அது இருக்கிறதுனால தான் நம்மளாம் உயிரோடு இருக்கோம். ஸோ கொரோனா டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை பேர் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் எத்தனை பேர் அலைஞ்சாங்க, எத்தனை பேர் உயிர் போச்சு அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், உங்களோட எக்ஸ்பென்சிவ்க்காக அடுத்தவங்களோட அவங்க எமோஷன்ஸோட விளையாடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அது என்றைக்குமே நம்ம வாழ்நாளில் செய்யவே கூடாது. ஒன்று, உங்களோட எக்ஸ்பென்சிவும் பொருள் அப்படின்னா ஸ்க்ராட்சே ஆகக்கூடாது அப்படின்னா வீட்டுக்குள்ளே பொக்கிஷமாக வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே வச்சு தொடைங்க, அது ரோட்டில் கொண்டு வராதிங்க. ரோட்டுக்கு கொண்டு வரணும்னு வேல்யூவே இல்லையே. நீங்கள் ரோட் டேக்ஸ் கட்டியிருக்கீங்கன்னா ரோட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸ் கட்டிகிட்ருக்கீங்க. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸோ இல்லை நீங்கள் அங்கே இருக்கிற செடியோ, இப்போ ஒன்று தெரியாமல் தான் நான் கேட்குறேன். ஹைவேல போயிட்டுருக்காங்க, ஹைவேல போயிட்டுருக்கும்போது என்ஹெச் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது இந்த சைடு போனால் காருக்கு ஸ்க்ராட்ச் ஆகும் அப்படின்னா அந்த என்ஹெச்பி ரோட்டில் இருக்கிற செடியை உடைப்பாங்களா அவங்க? உடைச்சாங்கன்னா அந்த பெட்ரோலில் இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? ஏங்க ஹைவேல கூட ஏன் நடுவில் ரெண்டு சைடும் ரோடு போகுது, அப் அண்ட் டவுன் ரோடு போயிட்டு தான் இருக்குது. நடுவில் ஏன் அதுக்குன்னு தனியாக ஒரு செடி இதை வைக்கணும்னு அவங்களுக்கு என்ன இது இருக்கா? ரோடுன்னு போட்டால் ரோடு போட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஏன் நடுவில் எதுக்கு செடின்னு ஒன்று வச்சுருக்காங்க? அதேமாரி ஆக்சிடெண்ட் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. அப்போ அவங்க கேட்பாங்களா, ஏன் நடு ரோட்டில் நீ வந்து செடி வச்சுருக்கேன், நான் அப்போ என் காடு ஸ்க்ராட்ச் ஆகுது, நான் அதனால தான் செடியை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா கவர்மெண்ட் கிட்ட? ஸோ கொஞ்சமாவது நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்காகவாது நீங்கள் சொல்லி கொடுங்க. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இதனால் எவ்வளோ பேரோ சஃபர் ஆகிருப்போம். ஓகேவா? ஸோ நான் இன்றைக்கி என்னோட இதுக்குன்னு நான் சொல்ல கிடையாது. நான் என்னென்னா நான் அவங்க கார் வச்சுருக்கிறதோ இல்லை இதுவோ நான் எதுவுமே நான் சொல்ல கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு நம்ம ஃப்யூச்சருக்கு எது முக்கியமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம உயிர் வாழணும்னா எதுக்கு இம்பார்ட்டன்ட்? நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒரு பெரிய ஆலமரத்தை கொண்டு வந்து நடு ரோட்டில் வைக்க முடியுமா? சின்ன சின்ன செடிகள், ஆக்சிஜனோட சப்ளைஸ் நம்மளுக்காக வரணும் அப்படின்னா சின்ன சின்ன செடிகள்ஸ் தான் நம்ம வைக்க முடியும். அது வளர்ந்தால் நாளைக்கு மரமாகும். அதுதானே தவிர இன்னைக்கு இன்னைக்கு ஒரு விதை போட்டு அது வளர்ந்து அது ஒரு இவ்வளோ தூரத்துக்கு என்னை விட ஒரு ஹைட்டான ஒரு செடியாக வந்து நிற்கிறதுனா அது எவ்வளோ தூரத்துக்கு அது நம்ம எஃபர்ட் போட்டிருப்போம். அது எவ்வளோ தூரத்துக்கு அது எல்லா சீசன்லையும் அது காப்பாற்றி அதோட இது வளர்ந்துருக்கும். மனுஷ மாதிரி தாங்க செடிகளும். அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு தன்னோட குழந்தைங்களுக்கு நம்மளோட ஃப்யூச்சரானவங்களுக்கு பொருளை விட மனுஷன் முக்கியம். நாளைக்கு நம்ம எதனாலும் உயிரோடு இருக்க போகிறோங்கிறதையும் சொல்லி கொடுத்து வளங்க. ஓகேவா? ஸோ தெரிந்து தெளிவோம்ல, இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ பி அவேர்னஸ் வித் ஹியூமனிட்டி. ஓகேவா? பாய்.